அறிய வல்லவர் அல்லவா, அந்த சகலத்தையும் அறிந்தவர். ஏன் கேட்கிறார்? நீ இருக்கிற நிலைமையை சொன்னாதான் நான் உதவி செய்ய முடியாதா? எங்கே இருந்து வருகிறாய் சொல்லு. அது அவளுக்கு தெரியும். ஆனா அடுத்த கேள்வி, எங்கே போகிறாய்? ஹலோ, நான் நேற்று தினத்துல ஒரு சபையில பேசும்போது சொன்னேன், தமிழ்ல மாத்திரம் தான் அந்த வார்த்தை இருக்குது, வேற எங்க வாய்க்காம எத்தனையோ மொழிகளை பார்த்துட்டேன். எங்கெங்க போறீங்க? சும்மா போறேன். In no other language, in English I couldn't find a word. சும்மா போறேன். எங்க போறீங்க? ஒரு நோக்கமும் கிடையாது, ஒண்ணு சும்மா போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையும் சில சும்மா போறாங்க, எங்க போறாங்க தெரியாது. ஆகாரே, எங்கம்மா போற? தெரியாது ஐயா, தெரியாது. ரெண்டு கேள்வி கேட்டா ஒரு கேள்விதான் பதில் சொல்லுவா, அறவிட்டு. ஆனாலும் ஆண்டவர் விடல ஐயா. ஹல்லேலூயா. சரி, இதுதான் நின்னுட்டு நான் இன்னொரு காரியம் பாருங்க. அவளுடைய கற்பத்துல இருக்கிற குழந்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். அந்த 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் அங்கே சொல்லி இருக்கிறது. வாசிக்கலாம். 11வது 12வது வசனம். இன்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். ஆங்கில வேதாகம் வைத்திருந்தா தயவு செய்து படிச்சு பாருங்க. காட்டு கழுகவா கற்பத்துல இருக்கு. ஹலோ, யாராவது ஒரு பிரெக்னன்ட் லேடி ஆஸ்பத்திரிக்கு வந்து நிறைய நர்ஸ் இருக்கீங்க, நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கழுதைய பெற போறான்னு சொன்னா அவ உங்களை ஒன்றுலன்னா கோடா இல்லையா? You are going to give birth a donkey, a wild donkey. நீ காட்டு கழுதையை ஏந்தி சுமந்துக்கிட்டு இருக்கிறையா? That means your fruit, your life and your product is going to be a menace for the world. உலகத்துக்கே உபத்திரம் உண்டாக்குற ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டு இருக்க, உன்னால ஒரு லாபமும் இல்ல. என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு, அதுல நற்குல திராட்சை செடி அவர் நட்டால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அம்மா, உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு தருவதும், உன் சமுதாயத்துக்கு தருவதும், உன் குடும்பத்துக்கு தருவதும், உன்னை பெற்ற பெற்றோருக்கு நீ தருவதும் கசப்பு மாத்திரம் என்று இருக்கிறாயோ? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயோ? ஆனாலும் என்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தே நீ வந்தீர். எங்கே நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தே நீ வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அன்பரே, ஆவியானவரே. பாடுங்க என்னோடு சேர்ந்து. தாழ்மையில் இருந்து தள்ளாடி நடந்து தயவா என்னை உள்கொண்டீர்.
ஆட்டு கழுதையை கற்பத்தில் சுமந்து தெரிந்தாலும் அவளையும் தேடி வந்தது மாத்திரமல்ல, அவளை கண்டபோது உன் நாச்சியாரத்துக்கு திரும்ப போ என்கிற சத்தம். ஏதாவது ஒரு ஷேக்கிட்ட விசா வாங்கிட்டு வேற இடத்துல வேலைக்கு ஓடி போகும்போது ஷேக் பிடிச்சி கொண்டு வந்துட்டான்னா உங்களை என்ன பாடுபடுத்துவான்னு உங்களுக்கு தெரியும். சாரா என்ன செஞ்சிருப்பா? எங்கடி ஓடுது அப்படிதானே கேட்டிருப்பா. இன்னும் கடினமா. ஆனா தேவனை சந்தித்து விட்டேன், எனக்கு கடினமாக ஒன்றும் தெரிவதில்லை. என்னை கண்டவரை கண்டுவிட்டேன், இனி எனக்கு வாழ்க்கை கசக்க போகிறது என்று தைரியமாக எந்த இடத்திலே புறப்பட்டால் அந்த இடத்துக்கு திரும்பி வந்து விட்டார். ஏனென்றால் தேவனுடைய உருக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபையை பார்த்து விட்டார். இதுதான் நம்ம ஆண்டவர். நீ சிங்காசனத்துக்கு உண்டாக்கப்பட்டவர். நீ அடிமையாகி போனாலும் உன்னை மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக உன்னை தேடி தன்னுடைய செல்ல குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின போது அந்த காட்சியை கண்ட ஒரு பக்தர் இப்படி பாடுகிறார். அந்த பாட்டு என்னை அநேக நேரங்களில் அலறடித்திருக்கிறது. உள்ளம் எல்லாம் ரத்தம் சிந்தி